சின்ன வயசில் டிஸ்கவரி, நாட்ஜியோ மாதிரியான சேனல்லாம் பார்க்கும்போது இங்கே எகிப்தில் இருக்கக்கூடிய மம்மியை எடுத்து அதனுடைய முகத்தை நாங்கள் மறுவடிவமைப்பு செய்கிறோன்னு கிராஃபிக்ஸில் அந்த ஒரு முகத்தை வடிவமைப்பு செஞ்சு காட்டுவாங்க. ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும் அதை பார்க்கும்போது. ஆனால் இப்போ தமிழகத்தில் கிடைத்த ஒரு மண்டையோடு வச்சு அதே மாதிரியான ஒரு முகம் ஆனது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது முதல்ல. ஆனால் அதை சாத்தியப்படுத்தி இருக்கோம் தற்பொழுது. ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்ட்னா அது கொஞ்சம் கூட ஒரு குறைவான வார்த்தையே கிடையாது. இப்போ நாம் திரையில் பார்த்து கொண்டிருப்பது தான் கீழடி அருகே கொந்தகையில் கண்டெடுக்கப்பட்ட 2 மண்டை ஓடுகள். அந்த 2 மண்டை ஓடுகளை வச்சு எப்படி முகம் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் யார்? இந்த பகுதியில் வாழ்ந்தவர்களா, அதாவது இங்கேயே பிறந்து வளர்ந்தவர்களா, இல்லை வியாபாரத்திற்காக வந்தவர்களா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இதன் பின்னே இருக்கிறது. அதெல்லாம் வரும் நாட்களில் நமக்கு தெரிய வர இருக்கிறது. அதற்கு முன்பாக தற்பொழுது இந்த முகம் மீட்டெடுக்கப்பட்ட விவரம் குறித்து இந்த தொகுப்பில் பார்த்துக்கலாம். அந்த வகையில் 2500 ஆண்டுகள் பழமையான இந்த மண்டை ஓடுகள் ஆய்வுக்காக எங்கே அனுப்பப்பட்டுச்சுன்னு பார்த்தோம்னா லிவர்பூல் ஜான் மூஸ் பல்கலைக்கழகம், இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்பட்டது. அங்கே ஃபேஸ் லேப் என்ற அந்த ஆய்வகத்தின் மூலமாக இந்த மண்டை ஓட்டுடைய அந்த முகமானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. புனரமைப்பு செஞ்சு டிஜிட்டல் ஸ்கல்ப்டிங் அப்படின்ற ஒரு முறை இருக்கு. அதன் மூலமா இந்த முகத்தோட வடிவத்தை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணமா இங்க இருந்தது யாருன்னு பார்க்கும்போது இங்க மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலிருந்து தான் இது முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது காமராஜர் பல்கலைக்கழகத்தின் மரபியல் துறை பேராசிரியராக இருக்கக்கூடிய ஜி குமரேசன் இதை பத்தி பேசியிருக்காரு. 3D முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த முகங்கள். இதுல 80% அறிவியல் மற்றும் 20% கலைன்னு சொல்லியிருக்காரு. ஏன் இந்த 20% கேட்கும்போது மீட்கப்பட்ட இந்த மண்டை ஓடுகள் இருக்கு இல்லையா, அதனுடைய தாடை பகுதி, கீழ்ப்பகுதிகள் சேதமடைந்திருக்கின்றன. ஸோ மேல் பகுதி பார்த்தீங்கன்னா 100% கரெக்டாக அவங்க ஸ்கல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் கீழே இருக்கக்கூடிய பகுதி ஒரு மேலே இருக்கக்கூடிய பகுதியை ஒத்து வடிவமைக்கப்பட்டு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நாம் பார்க்கக்கூடிய இந்த முக அமைப்பில் 80% அக்யூரசி இருக்குன்னே சொல்றாங்க. ஸோ இதை சாத்தியப்படுத்தியது நம்முடைய இங்கே காமராஜர் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள். அது அவங்களோட சேர்ந்து அங்கே இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய லிவர்பூல் ஜான் மூர்ஸ் பல்கலைக்கழகம் அப்படின்றத இங்கே மறுபடியும் சொல்ற நான் விருப்பப்படுறேன். அதே நேரத்தில் இந்த முக அமைப்பு குறித்தான விவரங்களும் வெளியிடப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அத்தன்டிக் தென்னிந்திய முக அமைப்பு தான் இந்த 2 முகங்களுக்குமே இருக்கு. ஆனாலுமே ட்ரேசஸ் அப்படின்றது ஒரு சாயல் எது சம்பந்தப்பட்டு இருக்குதுன்னு கேட்டால் ஈரான் நாட்டில் அந்த காலத்தில் வசித்த வேடர்கள் மற்றும் ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் அப்படின்ற சொல்லக்கூடிய இன மக்கள் இவங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய தெற்காசியன்றதை தாண்டி தென்கிழக்காசிய நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய சாயல் ஓரளவுக்கும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஈரானிய வேடர்கள் முகசாயலும் லைட்டா ஒத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2க்கும் இடைப்பட்ட இடத்துல தான் இந்தியா இருக்கு அப்படின்னும் போது இந்தியாவின் முனைப்பகுதியில் இருக்கக்கூடிய தமிழகத்தின் இந்த கீழடி மற்றும் கொந்தகை பகுதியில் இந்த சாயல்களோடு இருக்கக்கூடிய முகங்கள் தற்பொழுது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. ஸோ ரொம்பவே கியூரியஸான ஒரு விஷயமா நாம் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே நேரத்தில் இங்கே மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து புனேவில் இருக்கக்கூடிய டெக்கான் காலேஜ் அங்கிருந்தும் ஆய்வாளர்கள் இதை பற்றி ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எலும்புக்கூடுகளை வச்சு மொத்தம் 11 எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அதை வச்சு ஒரு டேட்டா ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் ஆண்களுடைய சராசரி உயரம் எவ்வளவா இருந்திருக்கும், 5 அடி 7 அங்குலம் என்ற அளவில் இருந்திருக்கும் என்றும் பெண்களுடைய சராசரி உயரம் 5 அடி 2 அங்குலம் என்ற அளவில் இருந்திருக்கும்னு சொல்றாங்க. கண்டெடுக்கப்பட்ட அந்த எலும்புக்கூடுகள் எல்லாமே ஒரு 50 வயதை ஒத்த நபர்களுடையதாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே எக்ஸைட்டிங்கான விவரங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கண்டெடுக்கப்பட்ட இந்த எலும்புக்கூட வச்சு ஒரு முகத்தை வடிவமைப்பு பண்ணிட்டோம். ஆனால் இவங்க உண்மையிலேயே இங்கே தமிழர்களா இல்லை வேற எங்கேயாவது இங்கிருந்து வந்திருந்தாங்களா, இந்த மாதிரியான கேள்விகளும் இருக்கு இல்லையா. அதுக்கு DNA ஆய்வு தான் நமக்கு இங்கே தேவைப்படுது. அந்த ஆய்வு பணிகளுமே மும்முரமாக போய்கொண்டிருக்கின்றன. இதற்காக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் மரபியல் துறை யாரோடு கை கோர்த்திருக்காங்க? அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் மரபியல் துறையோடு கை கோர்த்திருக்காங்க. அங்க இந்த டிஎன்ஏக்களை வச்சு ஆய்வு பணிகளும் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி அந்த முடிவுகள் வரும்போது இன்னுமுமே கூட கீழடி குறித்தான நிறைய விஷயங்கள், புதிய புதிய விஷயங்கள் நமக்கு தெரிய இருக்கிறது. ஒரு பெரிய மண்ணுக்கு கீழே புதைஞ்சிருந்த தமிழர் நாகரிகம் மெல்ல மெல்ல உயிர்த்தெழுந்து வந்து கொண்டிருக்கிறது. 2500னா பார்த்துக்கோங்களேன், கிமு 5ஆம் ஆண்டு அந்த ரேஞ்சுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ வரும் நாட்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய புதிய தரவுகளை வச்சு இன்னும் எங்கெங்கெல்லாம் நாங்கள் அகழாய்வு பண்ண வாய்ப்பு இருக்கு, இன்னும் என்னென்ன மாதிரியான தகவல்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, இந்த தமிழ் நாகரிகத்துடைய உண்மையான தொன்மை நிலவரம் எல்லாமே நமக்கு கிடைக்கப்பெற இருக்கிறது. அதற்கான முதல் சான்றாகத்தான் தற்பொழுது இந்த முக வடிவமைப்பானது நமக்கு கிடைத்திருக்கிறது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.